أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن حذيفة رضي الله تعالى عنه أنه قال: سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم يقول: تعرض الفتن على القلوب كالحصير عودا عودا، فأي قلب أشربها نكتت فيه نكتة سوداء، وأي قلب أنكرها نكتت فيه نكتة بيضاء، حتى تصير على قلبين على أبيض مثل الصفا، فلا تضره فتنة ما دامت السماوات والأرض، والآخر أسود مربادا كالكوز مجخيا، لا يعرف معروفا ولا ينكر منكرا إلا ما أشرب من هواه. رواه مسلم. பாய்கோரைகள் ஒன்றோடொன்று முன்னும் பின்னும் சேர்ந்திருப்பது போன்று மக்களின் உள்ளங்களின் மீதும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த குழப்பங்களிலிருந்து ஏதேனும் குழப்பத்தை எந்த உள்ளம் அங்கீகரிக்குமோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படும். எந்த உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாதோ அவ்வுள்ளத்தில் வெள்ளை நிறத்தில் ஒரு அடையாளம் பதிந்துவிடும். இவ்வாறு உள்ளம் இரண்டு வகையாகிவிடும். ஒன்று, வெண்ணிறத்தில் பளிங்கு கல்லை போல இருக்கும். வானம் பூமி நிலைத்திருக்கும் வரை எந்த குழப்பத்தினாலும் அந்த உள்ளத்துக்கு தாக்கம் உண்டாக்க முடியாது. பளிங்கு கல்லின் வலுவழுப்பால் அதன் மீது எந்த பொருளும் தங்காததை போல் அவருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருப்பதால் எந்த குழப்பத்தாலும் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. மற்றொரு வகையான உள்ளம் கருப்பு நிற கவிழ்ந்து வைக்கப்பட்ட மண்கோப்பையை போன்றது. அதிகமான பாவத்தின் காரணமாக உள்ளம் கருப்பு நிறமாக மாறிவிடும். கவிழ்த்து வைக்கப்பட்ட கோப்பையில் எதுவும் தங்காதது போல் பாவங்களின் மீது வெறுப்போ ஈமானுடைய ஒளியோ அந்த உள்ளத்தில் தங்காது. அதன் காரணமாக நல்லதை நல்லதென்றோ தீயதை தீயதென்றோ அப்படிப்பட்ட உள்ளம் உடையவன் அறிய மாட்டான். தன்னுள்ளே இடம் பிடித்து கொண்ட மனோ இச்சைகளின் படியே நடப்பான் என்று ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸானது இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை பிறை 16 துல் காதா மாதம் ஹிஜ்ரி 1445.